சரணமையப்ப சுவாமியே நம. பேரன்பு மிக்க அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். ஆட்சி பெற்று அமரக்கூடிய சனி பகவானால் பலமும் யோகமும் அடையக்கூடிய வாய்ப்பு பெற்ற கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பை தெரிஞ்சுங்க. என்ன கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் பலன்களும் உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த மாசத்துல உங்கள் ராசியில ஆட்சி பெற்ற வக்ரம் பெற்ற சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 4ஆம் இடத்துல குரு பகவானும் இந்த மாதம் 9ஆம் தேதி வரை அவரோடு செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். 10ஆம் தேதியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்று விடுவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும் சூரிய பகவானும் அவரோடு அட்டமாதிபதியாகிய புத பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதி வரை அமர்ந்திருப்பார். அதன் பின்பு 15ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று கன்னி ராசிக்கு சென்று விடுவார். உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 9ஆம் தேதி வரை சிம்ம ராசியில இருப்பார். 10ஆம் தேதியில இருந்து கன்னி ராசிக்கு சென்று விடுவார். நீசமாக மாறினாலும் புதோடு இணையும் காரணத்தால நீசபங்க ராஜயோகம் பெற்று பலத்தோடு வீறு கொண்டு எழுவார். அட்டமாசனத்தில் கேது பகவான் ரெடியா இருக்கிறார். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். இந்த ஆவணி மாதம் முகூர்த்த மாதம்னு பேரு. மிகப்பெரிய முகூர்த்தங்கள்லாம் இந்த மாசத்துல நடக்கும். அதன்படி இந்த மாசத்துல வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் அப்படின்னு பாக்குறப்ப ஆவணி மாதத்து 6, 12, 14, 20, 21, 23 மற்றும் 30, 31 ஆகிய நாட்கள் தான் இந்த மாசத்துல சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. அதுபோக இந்த மாசத்துல வரக்கூடிய பண்டிகைன்னு சொல்லி பாக்குறப்ப ஆவணி மாசம் 2ஆம் தேதி ஓணம் பண்டிகையும், 3ஆம் தேதி ஆவணி அவிட்டமும், 6ஆம் தேதி வாஸ்து நாளும் அன்று சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது. ஆவணி மாதம் 17ஆம் தேதி சர்வ அமாவாசையும், ஆவணி 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியும் வருகிறது. இதுதான் இந்த மாசத்துக்கான பண்டிகைகள். இன்னும் குறிப்பா இந்த மாசத்துல 2 சனி பிரதோஷம் வருகிறது. ஆவணி மாதம் 1ஆம் தேதியே சனிக்கிழமை தான் பிறக்குது, அன்று சனி பிரதோஷம். ஆவணி மாதம் 15ஆம் தேதியும் சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பயன்படுத்தி இறைவன் அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற்றிருக்க. இதுதான் இந்த மாசத்துக்கான பண்டிகைகள். கும்பராசி என்பதே உங்கள் ராசிக்கு இந்த மாசம் 19, 20 ஆகிய 2 நாட்களும் சந்திராசம நாளாக வருகிறது. சரி, இந்த மாசம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதியாகிய குரு பகவான் மங்களாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கால தனமங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்ப குருமங்கள யோகம் கிடைக்கிறப்ப பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். யோகாதிபதி சுக்கிரன் நீசம் பெற்றாலும் ஆட்சி பெறக்கூடிய புத பகவானால் லாப பலன் நடைபெறும். அதனால இந்த மாசத்துல பணப்பொருளாங்கிறது ஃப்ளோட்டிங் மணி மாதிரி வந்து போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு காலகட்டங்களில் பணம் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செலவினங்களாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது செலவு உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்தால் அந்த சுப விரைய செலவாக மாற்றிக்கொள்ளலாம். இல்லைன்னா லிக்விடிட்டி பூராவே வேற செலவுக்கு போடுற வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாதம் முழுவதுமே பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1. 2வது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிறைய எதிர்பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் தேதி செவ்வாய் முதல் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கறது பலம். அந்த பலம் உங்களுக்கு லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை அடைவீர்கள். சக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னேற்றம் அடைகிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் தொழிலை ரெட்டிப்பு செய்வதற்கான வாய்ப்பு கூட கிடைக்கும். அடுத்து வியாபாரத்தில் பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்வார்கள். வியாபாரிகளால் லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஆடை ஆபரணங்கள் துறை, விளையாட்டுத்துறை இந்த துறையை சார்ந்த வியாபாரிகளுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரங்கள் பல்கி பெருகும்.
அடுத்து முக்கியமான விஷயம் உடல்நிலை. இந்த உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே ஏற்ற இறக்கங்களோடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாசம் முழுவதும் பொன்னான மாசம். என்னென்ன எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு சர்வ நிச்சயமாக வல்லமையோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அரசு உதவி எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த அரசு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதோட கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு அப்புறம் சுப செய்திகள் கிடைக்கும். சுபமங்கலமும் யோகமும் உங்களுக்கு ஒரு சேர வலுவான லாபத்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் இந்த மாதத்துல கும்பராசிக்காரர்கள் கிடைக்கும். இதோட முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் மாறி லாபத்தோடு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. மங்கள பாக்கியங்கள் மிகுந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல பலமாக கிடைக்க போகுது. குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காக்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், மனம் விரும்பிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்க்குறப்ப ஓணம் பண்டிகை வருகிறது, ஆவணி அவிட்டம் வருகிறது, இறைவனை வழிபாடு பண்ணுங்க. சங்கடகர சேர்த்து வருகிறது, விநாயகர் சேர்த்து வருகிறது, விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா அமாவாசை வருகிறது, அமாவாசை தேதியில இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. சனி பிரதோஷம் 2 சனி பிரதோஷம் வருகிறது. இந்த 2 சனி பிரதோஷத்திலையும் நந்தியம் பெருமானை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் அனைத்தும் ஒரு சேர நிச்சயமாக கிடைக்கும். நீ நல்வாழ்வு.